பாரதி ராஜா சாரை எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க. அவருக்கு கருத்தம்மாங்கிற ஒரு படத்துக்கு முதல் ஜனாதிபதி, இந்திய குடிமகன் ஜனாதிபதி கையால் அவார்டு கிடைக்கிறது இந்த டெல்லி மாநகரத்தில் அவருக்கு ஒரு கிடைச்சது. கிடைச்ச உடனே அவர் என்ன செஞ்சாரு, அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்தாரு. அந்த அம்மா கேட்டாங்க, ஏம்மா ஏன்பா தம்பி, எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் பேச தெரியாது, தசு புசுன்னு ஹிந்தி எல்லாம் பேச தெரியாது, நீ அங்க கூட்டிக்கிட்டு போறியே என்ன? நான் எதுக்குப்பா? நாங்க இல்லம்மா நீங்க வாங்க அப்படின்னு கூட்டு போனாரு. முதல் இந்திய குடிமகன் கையால அம்மாவை வந்து அந்த பரிசை வாங்க சொல்லி அந்த பரிசை தன் கையால வாங்கினாரே, அந்த பெற்றவளுக்கு தான் எவ்வளவு பெருமை, அந்த மகனுக்கு தான் எவ்வளவு பெருமை அன்னைக்கு இருந்துச்சா இல்லையா? திருநெல்வேலி எனக்கு ஊரு. இவங்க எங்க மாமியார் மாமனாரோட மாமியார் மாமனாருக்கெல்லாம் வந்து டெல்லி ஊருங்க, ரொம்ப நல்ல மாதிரி அவங்க. நாங்க வந்து அங்கேருந்து வந்தோம். வந்த உடனே கல்யாணம் ஆன புதுசு பாலை அடுப்புல வச்சிருந்தேங்க. பாலை வாங்கிட்டு வந்தோம், 3 லிட்டர் பால் அடுப்புல வச்சிருந்தோம். வீட்டுக்காரர் கூப்பிட்டாரு, கல்யாணம் ஆன புதுசு இல்லையா, அடுப்புல பாலை சிம்ல வச்சுட்டு என்னன்னு கேட்க போனேன். கேட்க போன உடனே பேசிக்கிட்டே இருந்தோம், பால் அடுப்புல வச்சதை மறந்தே போயிட்டேன். சரி, அங்க நம்ம வந்து தப்பு செஞ்சிட்டோம் இல்லையா? 8 மணிக்கு தாங்க ஞாபகமே வந்தது. 6 மணிக்கு வச்ச பால் 8 மணிக்கு தான் ஞாபகம் வந்தது. பால் நல்லா குறுகி போச்சு. ஒரு பாத்திரம் நிறைய வச்ச பால் கால் சட்டியா ஆயிருச்சு. உள்ள போற ஒரே அழுக வருது. ஏன்னா தப்பு செஞ்சிட்டோம்னா நம்ம வந்து அது வந்து கஷ்டமா இருக்குல்ல மனசுக்கு. அப்படியே அழுதுகிட்டு இருக்கேன். எங்க மாமியார் மாமனார் வீட்டுக்காரர் எல்லாரும் வர்றாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. உடனே இந்த மாதிரி ஆச்சுமான்னு. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமாங்க? அதை கேட்டுட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க. அவங்க அங்கேருந்து சொன்னாங்க. உடனே ஏமா அந்த சர்க்கரையை எடுத்துக்கிட்டு வா, அந்த பால்ல போட்டு நீ கிண்டு, இன்னைக்கு திரட்டி பாலா செஞ்சு சாப்பிடுவோம், ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா நாளைக்கு பாலை வாங்கி நம்ம காப்பியை சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னாங்க. ஒரு புது மருமக அவங்க கேட்டிருந்திருக்கலாம், இன்னைக்கு உங்க அம்மா என்னத்த சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டிருந்திருக்கலாம். சின்ன வயது, எனக்கும் சின்ன வயது, ஆனால் அவங்களுடைய பெருந்தன்மை, அந்த கடமையை தாங்க இன்னைக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். மாமியார் மாமனார பெத்தவங்களா நேரம் தான் சொல்லுவாங்க, ஆனா நான் அப்படி நினைக்கலங்க, என் குழந்தையா நினைச்சேன். அவங்களுக்கு வந்து கனகாபிஷேகம் பண்ணி பார்க்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். கனகாபிஷேகம் அப்படின்னா பார்வதி பரமேஸ்வரர் வந்து மேல கல்யாணம் செய்யும் போது நம்மளால பார்த்து அதை ரசிக்க முடியாது. அதனால பெரியவங்களை வந்து 2 பேரும் தம்பதிகளாக இருந்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது என்பது ஒரு பெரிய வந்து நல்ல விஷயம். ஒரே வாரத்துக்குள்ள போன் பண்ண வேண்டியவங்களுக்கு அத்தனை பேருக்கும் போன் பண்ணி மண்டபம் எடுத்து இந்த சங்கர மடத்துல வசந்த் விகாரம் நடத்தி அத்தனை பேரையும் கூப்பிட்டு திருவிழா போல் கொண்டாடினோம் நாங்க. நம்ம பெரியவங்களை வேண்டாம் வேண்டாம் சொல்றோமே, கணவன் மனைவி தனி கொடுத்தனம் பண்ணிக்கிறோமே, அவங்களுக்கு என்னங்க தெரியும்? மார்ல பால் கட்டிக்கிருச்சுன்னா என்ன செய்யணும் தெரியுமா அவங்களுக்கு? தண்ணியில வந்து வெந்நீரை ஊத்தி ஒரு துணியை வச்சு நல்லா அந்தாக்கல அமைக்கி பாதி பாலை வெளியில நீ எடுத்து விடு, அப்புறம் பிள்ளைக்கு கொடு, உனக்கு சரியாகும்னு சொல்லி தர்றாங்களே, அந்த பெற்றோர்கள் நம்ம கூட வச்சுக்கிட வேண்டாமா? ஏன் நம்ம அவங்களை அசிங்கம் பார்க்கிறோம்? தனித்தனி தீவுகளாக நம்ம இருப்பதால் தான் இன்று நாமே குனிந்து கொள்கிறோம், நாமே நமஸ்காரம் பண்ணி கொள்கிறோம், நாமே அச்சதையும் போட்டுக் கொள்கிறோம். அந்த அம்மா சொல்லும் போது 80 வயதையும் கடந்து வாழக்கூடிய அவருடைய மாமனார் மாமியார் மீது இவ்வளவு பற்றையும் பாசத்தையும் வைத்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை நான் மனதார வாழ்த்துகிறேன். இந்திய கலாச்சாரத்தில் கூட்டு குடும்பங்களும் இருப்பது நம்முடைய கலாச்சார பெருமை என்ற அடிப்படையிலே அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாங்க வாங்க வாங்க, நிலை. ஒரு நல்ல மருமகளை பெற்றிருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட கூட்டு குடும்பம் இந்திய கலாச்சாரத்துக்கு தேவை என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தை எடுத்து சொன்னோம். உண்மையிலே உங்களுடைய கணவர் ஸ்ரீராம் அவர்களையும் நான் மனதார பாராட்டுறேன். உங்களுடைய உறவுகள் வாழ்க, உங்களுடைய உள்ளங்கள் வாழ்க, உங்களுடைய சொந்தங்கள் வாழ்க. மிக்க மகிழ்ச்சி. இந்தியாவே ஜனநாயகத்தில் தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டிலே இன்றைக்கு இந்த சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்திலே ஜனநாயக ரீதியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோணங்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு கருத்துகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு தலைப்பை எடுத்திருக்கின்றோம். என்ன தலைப்பு? உங்களுடைய பார்வையிலே எவையெல்லாம் பெருமைப்பட வைக்கக்கூடிய வலிமை, எவையெல்லாம் பெருமை சேர்க்கும் வலிமை, எவையெல்லாம் வியக்க வைக்கும் புதுமை, எவையெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத கொடுமை, எவையெல்லாம் தெரிந்தே செய்யக்கூடிய மடமை, எவையெல்லாம் உடனே செய்ய வேண்டிய கடமை, இப்படி 5 தலைப்பு. ஐயா வணக்கம்மா. காந்தி சொல்லிருக்காரு,
செய் அல்லது செத்து மடின்னு. அத நான் எப்படி தெரியுமா எடுத்துக்கிட்டேன்? நீ கடமையை ஒழுங்கா செய்யறியா இரு, இல்லையா எப்படியோ செத்து ஒழிஞ்சு போ அப்படின்னு நீ எடுத்துக்கிட்ட. நம்ம இளைஞன் என்ன சொல்றான்? செய் அல்லது செத்து மடி. சொல்லிவிட்டார் அல்லவா, காதல் செய், இல்லை என்றால் செத்து மடி. என்னோட கண்ணோட்டத்துல எவையெல்லாம் உடனே செய்ய வேண்டிய கடமைகள்னு பார்த்தா ரொம்ப ஒன்றும் இல்லைங்க, 2-3 தான். இத மட்டும் செஞ்சுட்டா இந்தியாவும் பாதுகாக்கப்படும், நாமும் வரப்போற ஆபத்திலேருந்து தப்பிச்சுக்கலாம். முதல்ல நம்ம சட்டத்தை திருத்தணுங்க, அப்புறம் பொருளாதாரத்தை பெருக்கி வறுமையை ஒழிக்கணும். சட்டத்தை திருத்துறதுல முதல்ல திருத்த வேண்டியது என்ன தெரியுமா? நதிநீர் இணைப்பு திட்டம் தாங்க. ஏங்க, நாம் எல்லாம் இந்தியர்கள், நாம் இருவரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும், நாம் எல்லாம் சகோதர சகோதரிகள்னு சொல்ற நீங்களே ஒரு மாநிலத்தில் உள்ளவங்க பக்கத்து மாநிலத்துக்கு தண்ணி தர மாட்டேன்றீங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம் இதெல்லாம் இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் பொதுவானது தானே? அப்படி இருக்கும்போது இயற்கை தெய்வம் கொடுத்த நதியை மட்டும் எனக்கு தான் சொந்தம்னு எப்படிங்க சொல்றீங்க? காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் விரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. எங்க பூமியை பிரிச்சுதான் இன்னைக்கு சண்டையும் கலவரமுமா இருக்கு. நதியையும் பிரிக்கணுமா? அதனால தாங்க சொல்றேன், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லா நதியும் இந்தியர்கள் அனைவருக்கும் சொந்தம்னு சட்டம் கொண்டு வரணுங்க. ஏன்னா சபாஷ், உன்னுடைய உணர்வை மதிக்கிறமா. தலைநகரிலே இருந்து கொண்டு உங்களுக்கு கங்கை பக்கத்தில் இருக்கு, யமுனை பக்கத்தில் இருக்கு, வட இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஆறு இருக்கு, இங்க இருக்கிறவங்களுக்கு ஆறு இருக்கு. அதனால தென்னிந்தியாவில் இருக்கிற எங்களுக்கு தான் காவேரி ஆறு எங்கள்கிட்ட இல்லை, பாலாறு எங்க பக்கத்தில் வந்தா கூட குறுக்க தடுக்கிறாங்க, கிருஷ்ணா ஆறு வரல. அதனால எங்கள்கிட்ட ஒரு ஆறு இருக்கு, அதுதான் கண்ணீர் ஆறு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு விவசாயிகளுடைய நிலை, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கண்ணீர் ஆறு. அங்க தண்ணி இல்லை, கஷ்டப்படுறோம். இன்றைக்கு தமிழன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கான். ஆனால் தலைநகரில் இருந்தால் கூட, தென்னிந்தியாவிலே காலுக்கு வலித்தால் கூட அது தலைக்கு தெரியுமே என்பது போல தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எங்கள் உணர்வை தலைநகரில் இருந்து புரிந்து கொண்டு உரையாற்றக்கூடிய உன் உரையை பார்க்கும் போது மகிழ்ச்சி அடைகிறேன். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்துல ஏறி வைகுண்டத்தை பார்க்க போனானா. யாரவன் யாரவன்? ஒருவேளை வடிவேலான்னு கேட்டேன். சரி சரி. அந்த மாதிரி நாட்டுல பெத்தவங்க கொடுமை பிள்ளைங்களுக்கு தாங்கல, வாத்தியார் கொடுமை பசங்களுக்கு தாங்கல, மாமியார் கொடுமை மருமகளுக்கு தாங்கல, சாமியார் கொடுமை ஜனங்களுக்கு தாங்கல, வயசு பொண்ணுங்க பண்ற கொடுமை வாலிப பசங்களுக்கு தாங்கல. அத வாண்டி நீ சொல்றிய இதுதான் கொடுமையில கொடுமை. பரவாயில்ல. இப்படி 1000 கொடுமை இருக்கும்போது இவங்க எல்லாம் வலிமைங்கிறாங்க, புதுமைங்கிறாங்க, கடமைங்கிறாங்க, மடமைங்கிறாங்க. என்ன கொடுமை சார் இது? கொடுமையா? கொடுமையிலும் கொடுமையா? சின்ன உள்ளத்தனமால இருக்கு. அந்த கொடுமையை பத்தி தான் சார் நான் பேச வந்திருக்கேன். ஆனா அது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஆனா நீ பேசுறது ரொம்ப பெரிய பிள்ளைத்தனமா இருக்குமா? மூர்த்தி சின்னதுனால கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. வாழ்க. கண்ணின் கடைக்கண் பார்வை கண்ணியர்கள் காட்டிவிட்டால் மண்ணின் குமருக்கு மாமலையும் சிறுகடுகாம்னு சொன்னாங்க. அதாவது ஒரு மாணவனுக்கு காதல் கண் திறக்கும் போது கல்வி கண்ண மூடிது சார். இந்த கண்மூடித்தனமான காதல் நாம் தெரிந்தே செய்கின்ற மடமைன்னு பேச வந்திருக்கேன் சார். அதாவது ஒரு செத்து பொண்ணுடைய ஆவி தன்னுடைய சவ ஊர்வலத்தை பார்த்து கவிதை எழுதுது.
என் சவத்திற்கு மாலையிட இத்தனை பேர் உண்டென்று அறிந்திருந்தால் மாண்டிருக்க மாட்டேன் நான், மாலையிடாத அவள் ஒருத்திக்காயின்னு சொல்லி எழுதுறான் சார். இந்த கண்மூடித்தனமான காதலன் சார், காதல் தான் மடமன்னு சொல்றேன் சார். ஒருத்தன் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வந்தான் சார். அவனுக்கு எதிர்பட்டது அவனுடைய தாயினுடைய கடிதம். அந்த கடிதத்தில் எழுதியிருந்த அவங்க தாய், மகனே நான் இப்படி கண் வழியில ரொம்ப வேதனைப்படுதான்டா, என்னுடைய சிறு சிறு கடமைகளை கூட என்னால் செய்ய முடியல, எனக்கு ஒரு 5,000 ரூபாய் தேவைப்படுதுடா, எனக்கு கொஞ்சம் அவசரமா அனுப்பி தந்தேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொன்னாங்க. உடனே இவனுக்கு மனசுலாம் உருகி போச்சு. என் அன்பு தாயிலாம் கேட்காங்க 5,000 ரூபான்னு சொல்லி அந்த பர்சுக்குள்ள 10,000த்தையும் வச்சு அவங்க அம்மா லெட்டரையும் வச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு உடனே போஸ்ட் ஆஃபீஸில் போய் மணி ஆர்டர் பண்ணணும்னு போய்கிட்டு இருந்தான். அப்போ காதலியோட ஃபோன் வருது சார். காதலி சொல்றா, நாளைக்கு எனக்கு பர்த்டே, யூ நோ யூ ஒரு பேங்கிள் எனக்கு கண்டிப்பா நீங்க வாங்கி தரணும் அப்படின்னு சொல்றா. சார் அம்மாவுக்காண்டி உருகி போயிருந்த அவனுடைய இருதயம் கல்லாவுது. என் காதலிக்கு முதல்ல ஒரு பேங்கில் வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லி ஜுவல்லரி நோக்கி போறான். நடந்தது என்ன தெரியுமா சார்? ஒரு திருடன் அந்த பெர்ஸை அடிச்சிருந்தான். இவனுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என் காதலிக்கு செய்ய வேண்டியதையும் செய்யல, என் அம்மாவுக்கு செய்ய வேண்டியதையும் செய்யலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா போச்சு. இந்த வருத்தத்திலே ஒரு 10 நாள் ஓடுனுச்சு சார். 10 நாளுக்கு அப்புறம் அவங்க அம்மாட்ட இருந்து கடிதம் வந்தது. கடிதத்தை திறந்து பார்த்தா, மகனே நான் 5,000 கேட்டிருந்தேன்டா, நீ 10,000 ரூபாய் அனுப்பியிருந்த, என் கண் ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சது, நான் சுகமா இருக்கேன்னு சொல்லி எழுதியிருந்தா. இவன் யோசிச்சான், ஐயோ நான் தான் அனுப்பலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சான். என்ன நடந்ததுன்னா சார், பெருசு எடுத்த திருடன் உள்ள இருந்த கடிதத்தையும் பார்த்திருக்கான். அந்த தாயினுடைய வேதனையை வாஸ்து பார்த்திருக்கான். அட பாவமே, ஒரு அம்மாவுடைய கண் ஆபரேஷனுக்கு போக வேண்டிய ஒரு பணத்தை நான் எடுத்துட்டு இருக்கேனே, இந்த தாய்க்கு போக வேண்டிய பணம்லாடா அதுன்னு 10,000த்தையும் சொந்த செலவுல மணி ஆர்டர் பண்ணி விட்டுருக்கான் அந்த திருடன் சார். இதை நினைச்சு அந்த ஆளு அழுதான் சார். அடா பாவமே, பெத்த மகன்னா எனக்கு இல்லாத இறக்கம் ஒரு திருடனுக்கு இருக்குத. அந்த ஒரு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட செய்ய விடாம இந்த கண்மூடித்தனமா நான் செஞ்ச காதல் தடுத்துட்டுதான் யோசிச்சு அழுதான் சார்.